ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மனோட 34வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஆந்தனி கிட்ட உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸை என்னால் கியூர் பண்ண முடியும், நான் சீக்கிரமாவே வந்து அதை கியூர் பண்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனது மட்டும் இல்லாம நம்ம பாய்ஸ் கிட்ட டே பசங்களா அந்த லீஜியன் ஐஸ் பில் ஒன்றும் ஃபேக் இல்லை, நான் தான் அதை பாய்சன் பண்ணேன் அப்படின்னு இருப்பான். அப்புறம் அந்த செகண்ட் பிரின்ஸ் கெவினும் நம்ம ஹீரோவை அவன் பக்கம் சேர்த்திக்க பார்த்துருப்பான். ஹீரோவும் இந்த எம்பையர்ல என்ன பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பான். அந்த கெவினும் டே என்னோட அப்பா ஒன்றும் வில்லியம்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற பார்க்கல, அவரையே காப்பாத்திக்க பாக்குறாரு அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் பிரின்ஸ் வில்லியம் இந்த த்ரோனை அவனுக்கு சொந்தமாக்க பாக்குறான். பட் மெஜஸ்டி அவனுக்கு இந்த த்ரோனை ஒப்படைக்கிறதுல விருப்பம் இல்லாம அந்த வில்லியம் சப்ரஸ் பண்ற லெவலுக்கு உன்னோட பவரை ப்ரொமோட் பண்ண பாக்குறாரு. மெஜஸ்டியும் அந்த வில்லியமை இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு அந்த த்ரோனை ஒப்படைக்கிறதுக்கான டைம் கிடைக்கல, இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்குதான்னு கேக்குறான். அந்த கெவின்லாம் மிரண்டு போயிட்டு, யோ மிஸ்டர் வால்டனே நீ ரொம்ப பிரில்லியன்ட், நான் சின்னதா க்ளூ மட்டும் தான் கொடுத்தேன், நீ மொத்த படத்தையும் ஓட்டி காமிச்சிட்ட. அப்புறம் வால்டனே நீங்க இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண போறதுனால அந்த வில்லியமோட கதையை சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கமரனும் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா கெவின் அப்புறம் வால்டனோட டெஸ்டினி இணைஞ்சா மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் சரிதான் கெவினே, இப்ப மெஜஸ்டி பாய்சன் ஆயிருக்கிறதுனால எந்த நேரம் வேணாலும் அவர் செத்து போயிடலாம், என்னால மெஜஸ்டியோட ஹெல்ப் இல்லாம எப்படி அந்த வில்லியம்க்கு எதிராக சண்டை போட முடியும்னு கேக்குறான். கெவினும் அதுக்கு தான் மிஸ்டர் வால்டன் நீங்க அந்த ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர் ஆந்தனியோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் இதுவும் பாயிண்டா தான் இருக்கு, நான் அந்த ஆந்தனிக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்ணணும் அப்படின்னா மெஜஸ்டிக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ற மாதிரி, அதனால அந்த வில்லியமோட கதையை முடிக்கிறது இன்னும் ஈஸியாகி போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் இன்ஃபேக்ட் நாம அந்த வில்லியம் கூட பண்ணிட்டு சண்டை போட போறது இல்ல, இந்த த்ரோன் அடையணும் அப்படின்னா அதுக்கு 6 பேர்த்த எதிர்த்தாகணும், ஏன்னா இந்த 6 மினிஸ்டர்ஸோட சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அடுத்த த்ரோனுக்கு போவாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த கம்ரனும் கோர்ட் சீஃப் மினிஸ்டரும் தாமஸும் நம்ம பக்கம் வரத்துக்கு மறுத்துட்டாங்க. அப்புறம் மிஸ்டர் வால்டன் உங்களோட கிராண்ட் ஃபாதர் வில்லியம் சைடு தான், பட் அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர் ஆந்தனியும் எந்த சைடும் போகாம தனியா இருக்காரு. நெக்ஸ்ட் அந்த கோர்ட் சீஃப் ரிஃபைனர் ஓவனும் வில்லியம் சைடு தான் இருக்காரு. அப்புறம் இந்த ரிஃபைனர் யூனியனோட லீடர் கிரீஃப்தும் எந்த ஒரு ஸ்டேட் அஃபேர்ஸ்லயும் இன்டர்ஃபை ஆக மாட்டாரு அப்படிங்கிறதுனால அவரை நம்ம இதுல கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல. அப்புறம் இந்த சாமுவல் வெயிட் கெவினுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறா. அப்ப அந்த கெவினும் மிஸ்டர் வால்டன் நீங்க உங்களோட வால்டன் ஃபேமிலியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்றேன், அப்படி அது மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா உங்க வால்டன் ஃபேமிலியோட ஹெல்ப் ஆந்தனி அப்புறம் சாமுவல் வெயிட்டோட ஹெல்ப் நம்ம சைடு இருக்கும். ஈவன் அந்த வில்லியம் சைடு டியூல்கஸ் ஓவனும் தாமஸும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணா கூட நாம தான் இதுல ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹைனஸ் மெஜஸ்டி இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அதை மறந்துடாதீங்க, நம்ம என்னதான் அந்த 6 பேத்த நம்ம சைட்ல கொண்டு வந்து அந்த மினிஸ்டர்ஸோட சப்போர்ட்ல நமக்கு இருக்க மாதிரி இருந்தாலும் கூட எம்பரர் உயிரோட இருக்கும் போது அது யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறான். கெவினோ அப்படின்னா என்னோட அப்பா உயிரோட இருந்தா நமக்கு டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் உங்களோட நடவடிக்கையை பொறுத்து தான் அது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு சொல்ல முடியும், பட் மெஜஸ்டி மட்டும் இமீடியட்டா செத்துட்டாரு அப்படின்னா இந்த மொத்த வேர்ல்டுக்குமே வில்லியம் தான் அவருக்கு பாய்சன் கொடுத்தான் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த 6 மினிஸ்டர்ஸை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல, நீங்க தான் அடுத்த எம்பரர் அப்படிங்கிறான். அந்த கெவினோ அப்படியே மிஸ்டர் வால்டன் நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா உங்க வால்டன் ஃபேமிலி நான் ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கும் ரிவாவுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் வாயிலிருந்ததெல்லாம் துப்பிட்டு டே கோளரு திடீர்னு எதுக்கிட்ட அப்படின்னு கேட்கறன்னு ஷாக் ஆகுறான். அந்த கெவினோ ஏன்னா உங்களுக்கு தான் அழகான பொண்ணுங்கள்லாம் பிடிக்குமே, ரிவாவும் ரொம்பவே பிரிட்டியானவ, அவ மட்டும் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா அப்படின்னா நீங்க பர்ஃபெக்டான கப்புலா இருப்பீங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா சரி நீ முதல்ல எம்பரரா மாறு அப்படின்ட்டு யாரா இந்த சைக்கோ அந்த த்ரோனுக்காக இவனோட சிஸ்டரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறான். இவனுக்கும் அவனோட அப்பனுக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு பாக்குறான். அந்த கம்ரனும் இவனுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்கும் வேற ஏதோ இருக்கும் போல அப்படின்னு இவனுங்களை வானவில்னு நினைச்சிட்டா போல. ஹீரோவும் டே கெவினே நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா, இதுக்கு மேல நான் இங்க இருந்து கிளம்பட்டுமான்னு கேக்குறான். அப்ப அங்க வெளியே இருக்கவனுங்களாம் அசாசின் வந்துட்டானுங்க அப்படின்னு கத்துறானுங்க. பார்த்தா அம்பு மலையே பொழியுது. அங்க வெளியே இருக்க சோல்ஜர்ஸும் மெஜஸ்டியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனுங்க கவுண்டர் அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகிறானுங்க. ஹீரோவும் என்ன கெவினே இவ்வளவு எனிமீஸை பார்த்தோம் நீ ரொம்ப காம் டவுனா இருக்க அப்படின்னா உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிறான். அந்த கெவினோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் மிஸ் கம்ரன் இருக்காங்களே எனக்கு என்ன பயம், அப்புறம் மிஸ்டர் வால்டன் நீங்களும் தனியா தான் இருக்கீங்க, உங்களை பார்த்தாலும் ரொம்ப காம் டவுனா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்கறான். ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மெஜஸ்டி, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே கம்ரன் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா எனிமி காலிலேயே விழுந்து கதறி எழுந்தா அவனுங்களே மன்னிச்சு விட்டுரு போறானுங்க அப்படிங்கிறான். அந்த கெவினோ கம்ரன் என் கூட இருக்கும் போது அந்த 2 மார்ஷல் கிங்ஸை தவிர வேற யாராலையும் என்ன ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் உங்களோட கான்பிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்த டைம் இந்த பிரச்சனை கைமீறி போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறான். வெளியே இருக்கவனுங்களும் இல்ல இவங்கெல்லாம் சுப்பீரியர் அசாசின் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த கம்ரனும் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. ஹீரோவும் இந்த கம்ரன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காங்க, உங்களோட எனிமி என்னதான் பவர்ஃபுல்னு தெரிஞ்ச
இருந்தாலுமே இவ்வளவு அசால்ட்டா இருக்க கூடாது. மெஜஸ்டியை தனியா விட்டுட்டு எனிமியை சமாளிக்க போயிட்டாங்க அப்படின்னா மெஜஸ்டிக்கு யாரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த கம்ரனுக்கு எப்படா எனிமியோட லொகேஷன் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கெவினும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் வால்டன், இன்னைக்கு எத்தனை அசாசின் வந்தாலும் என் கையில செத்தானுங்க அப்படிங்கிறான். அங்க வெளியே இருக்க காட்சும் மெஜஸ்டி கம்ரன் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அவனுங்க இருக்க கேரேஜ் நோக்கி நிறைய அட்டாக் வருது. அப்ப அந்த கேரேஜை பாதுகாக்கிறதுக்கு என்னதான் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனே போட்டாலும் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த கெவினும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அந்த கம்ரனும் ஹைனஸ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடியாந்து பாக்குறா. அப்ப அந்த கெவினோட உடம்புல இருக்க காலடி தடத்தை பார்த்து அந்த கம்ரனும் டே கிரிவின் என்ன பண்ணிட்டு இருக்க, மெஜஸ்டியை கிக் பண்ணிட்டு அந்த மெய்ட்ஸை எதுக்காகடா காப்பாத்தனன்னு கேக்குறா. ஹீரோவும் அட என்ன கம்ரன் புரியாம பேசிட்டு இருக்க, பியூட்டிஸ் எல்லாம் கையில தான் ஹேண்டில் பண்ணணும், காலில் இப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு தான் மெஜஸ்டி காலில் உதச்சிட்டு இந்த 2 பியூட்டிஸையும் கையில பிடிச்சேன், மெஜஸ்டி நல்லா தானே இருக்காருன்னு கேக்குறான். அந்த கம்ரனும் டே கிரிவின் உன்னை சும்மா விட மாட்டான்னு டென்ஷன் ஆகுறான். கெவினும் தடுத்துட்டு கம்ரன் வீடு கிரிவினுக்கு தான் பொண்ணுங்கன்னா பிடிக்கும்ல, அதனால அவங்க 2 பேத்தையும் அவன் காப்பாத்தினது கரெக்ட் தான் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஏதோ 2 அசாசின் வராங்க. அந்த கம்ரனும் மெஜஸ்டி இவனுங்க யாருன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்ட்டு டே நீங்க யாருன்னு கேக்குறா. அங்க வந்தவனுங்களும் உங்களோட லைட் அண்ட் பிளெக்சிபிளான மார்ஷல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி என்னதான் உங்களோட பாடியை சேஞ்ச் பண்ணி எங்க கிட்ட இருந்து ஹைடு பண்ண பார்த்தாலும் உங்களால எங்களை தோக்கடிக்க முடியாது, பட் வேணா கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ண முடியும், அதுக்குள்ள டே ராணின் நீ அந்த ஹைனஸை கொன்னுரு அப்படிங்கிறான். அந்த ராணினும் அவ்வளவுதான டாடு செஞ்சிட்டா போச்சு அப்படிங்கிறான். இந்த பச்சை கலர் சட்டை வந்து ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீமோட டீம் லீடர் டாடு குக். அப்புறம் இந்த ப்ளூ சட்டையும் அதே ஸ்கேர்டு கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டீமோட வைஸ் கேப்டன் ராணி ஆலன். அந்த கம்ரனும் இவனுங்க 2 பேரும் மார்ஷல் மோனராஜ் இடத்துல இருக்கானுங்க, இவனுங்க கூட சண்டை போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ட்டு டே டாடு நீ ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் கமாண்டரா இருந்துகிட்டு அந்த பிரின்ஸ் வில்லியமோட பேச்சு கேட்டு கெவினை கொல்ல வந்திருக்கீங்க, இது மட்டும் மெஜஸ்டிக்கும் ஆந்தோனிக்கும் தெரிஞ்சா உங்க நிலைமை என்னாவும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த டாடும் கம்ரன் இதே தான் உன்னோட கதியும், நீ எங்களை விட ரொம்ப அதிகமா இந்த பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு, உன்னோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியான்னு கேக்குறான். கம்ரனும் டே இது மெஜஸ்டியோட ஆர்டர், அதனால தான் நான் கெவினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்க கெவினை கொல்ல வந்திருக்கீங்க, இது மெஜஸ்டிக்கும் ஆந்தோனிக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த டாடும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம், ஏன்னா எங்க வேலையை நாங்க இன்னைக்கு முடிச்சிருவோம், அப்படின்னா நீங்க செத்துருவீங்க. அப்புறம் டே ராணி நீ சீக்கிரமா போய் அந்த கெவினையும் வால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்புறம் அந்த மெய்ட்ஸ் இவங்க 2 பேத்தையும் கொண்டுட்டு வந்து அந்த கம்ரன் கூட சண்டை போறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அந்த ராணினும் ஓகே அப்படின்ட்டு கெவின் அட்டாக் பண்ண போறான். டாடும் நம்ம கம்ரன் கூட சண்டை போட போறான். அப்ப கம்ரனும் இல்ல மெஜஸ்டி அப்படின்ட்டு கெவின் ஓடியலான்ட்டு பாக்குறா. அந்த டாடும் ஏமா கம்ரன் ஃபர்ஸ்ட் உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு அட்டாக் பண்றான். அவங்களும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அந்த ராணினும் செத்து போடா கெவின் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம கெவினும் என்ன அவ்வளவு ஈஸியா உன்னால கொல்ல முடியும்னு நினைச்சிடா அப்படின்னு ஏதோ பேரியரை போட்டு அங்க வந்தோன்னு பார்க்க விட்டுட்டான். ஹீரோவும் என்னது மெரைனோட எம்ப்ராய்டு கிளவுட் பிளாகா, பரவாயில்லண்டா உங்ககிட்டயும் பேக்கப்ல இருக்கும் போல அப்படிங்கிறான். அப்ப கம்ரனும் டே டாடு அந்த பிளாக் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஈவன் மார்ஷல் கிங்கா இல்லாத வரைக்கும் அந்த பிளாகோட டிஃபென்ஸை உடைக்கிறது நடக்காத காரியம், அதனால நாம இப்ப ஃப்ரீயா சண்டை போடுவோம் அப்படிங்கிறா. அந்த டாடும் டே ராணின் அது மட்டும் உண்மையான பிளாகா இருந்துச்சு அப்படின்னா மார்ஷல் கிங்கா இல்லாத வரைக்கும் அந்த டிஃபென்ஸ் பேரியரை நம்மளால உடைக்க முடியாது, பட் 1 மணி நேரம் கழிச்சு அந்த பேரியரோட பவர் குறைஞ்சிரும், அப்ப அந்த கெவினை நம்ம பார்த்துப்போம், அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிரிவினை போய் கொல்லு அப்படிங்கிறான். கம்ரனும் இல்ல கிரிவின் போய் யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வாடா அப்படின்னு கத்துறா. அந்த ராணினும் ஒரு மேரே மார்ஷல் வாரியர்னால என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சிட்டானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணிட்டான். கம்ரனும் இல்ல கிரிவினோட கதை முடிஞ்சுன்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் என்னது பீச் பிளாசம் சோடா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு பாக்குறான். அந்த ராணினும் என்னடா சொல்றேன்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இந்த விண்ட் பர்ஃபெக்டா ஃப்ளோ ஆகுது, இது கண்டிப்பா லைட் பீச் பிளாசம் வித் ஃப்ளோயிங் வாட்டர் டெக்னிக் தான், பட் உன்னோட ஸ்வாட் ஸ்கில்ல பார்க்கும்போது இது வெறும் பீச் பிளாசம் ஸ்கில்லா மட்டும் தான் கன்சிடர் ஆகுது, அந்த ஃப்ளோயிங் வாட்டர் அப்படிங்கிற ஃபீலிங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறான். அந்த ராணினும் அப்படியே தம்பி சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்னோட ஸ்வாடு சீக்கிரமா உன் கதையை முடிச்சிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு அப்படியா சரி நான் பண்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாரு, இந்த உண்மையான பீச் பிளாசம் ஸ்வாடு உன்னோட எபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, நான் இப்ப பண்றதை பார்த்து நீ எதை மிஸ் பண்ற அப்படின்னு கத்துக்கோ அப்படின்ட்டு அந்த டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். கைஸ் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வீடியோ தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அப்புறம் இனிமேலும் நான் டெய்லியும் 2 வீடியோ அப்படி இல்லைன்னா ஒரே வீடியோல 3 சாப்டர் கம்பைன் பண்ணி போட பார்க்குறேன். அப்படி 3 சாப்டர் கம்பைன் பண்ணி போட்டேன் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வரும், அதனால ஒரே வீடியோவா 15 நிமிஷத்துக்கு மேலே போட்டுமா இல்லை 2 வீடியோவா பிரித்து போட்டுமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.